தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் உங்களை எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பேக் ஆன் ட்ராக் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பர்சனல் ஒர்க்கு அப்படின்னு நிறைய காரணம் சொல்லலாம். பட் இருந்தாலும் வீடியோவே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் 2 மாதமாக வீடியோ பண்ணவே இல்லை. கம்பேக் வீடியோவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எப்பவும் போல் கமெண்ட்ஸ் சர்ஃப் பண்ணி பார்த்தேன். நிறைய நேயர் விருப்பம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கார்ட்ஸ் பற்றியே தான் இருக்குது. ஒரு கார்ட் சீசன் மாதிரி ஆகிடுச்சு நம்ம சேனலில். இப்போது ஆல்ரெடி ஸ்லைஸ் பற்றி பார்த்தாச்சு, 1 கார்டு பற்றி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 3 கார்ட்ஸ் கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வரிசையில் இப்போ போஸ்ட்பே, இப்போ ஒரு நியூ என்ட்ரி. நிறைய பேர் வந்து போஸ்ட்பே பற்றி வீடியோ பண்ணுங்கன்னு கேட்டே இருந்தாங்க. அதனால் வந்து போஸ்ட்பே பற்றி வீடியோ பண்ணியாச்சு. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். நீங்கள் இது வரைக்கும் நம்ம வெப்சைட் விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெப்சைட் tamil.infopedia.in டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே அதில் கொடுக்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுபோக உங்களுக்கு பர்சனலைஸ்டாக என்ன டவுட் இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் ஃபார்ம் இருக்குது, அது மூலியம் நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி டேரெக்டாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை அங்கே கண்டிப்பாக கேளுங்க. இப்போ போஸ்ட்பே பற்றி பார்த்துடலாம். போஸ்ட்பே என்ன நடக்குது? போஸ்ட்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பாரத் பே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூபிஐ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்பெனி. ஃபோன்பே மாதிரி பாரத் பே, அவங்களுடைய ப்ராடக்ட் தான் வந்து போஸ்ட்பே மற்ற கார்டு மாதிரியே தான். உங்களுக்கு வந்து இந்த டிஜிட்டல் கார்ட்ஸ் பற்றி தெரியலன்னா இதுக்கு முன்னாடி ஸ்லைஸும் அப்புறம் 3 கார்டு கம்பேர் பண்ண ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அதை பற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுவும் அந்த ஃபேமிலியில் ஒன்று. இங்கே வந்து நீங்கள் வந்து பை நோ பே லேட்டர் அந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக என்ன நம்ம இனிமேல் தான் பார்க்க போகிறோம், கண்டிப்பாக பார்ப்போம். இது வந்து பாரத் பே ப்ரொமோட் பண்ணுறாங்க. போஸ்ட்பேயும் வந்து ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் தான். உங்களுக்கு வந்து இது வந்து பேங்க் கிடையாது, இது வந்து ஃபினான்ஷியல் அத்தாரிட்டியும் கிடையாது. உங்களுக்கு காசு வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா போஸ்ட்பேலேருந்து கொடுக்கல. உங்களுக்கு காசு கொடுக்கறது ஒரு பேங்க்கு. அது என்ன பேங்க்குனா எல்லா கார்டுக்கும் எந்த பேங்க் காசு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி SBM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரீஷியஸ்னு நினைக்கிறேன், அதுவங்க தான் வந்து இவங்களுக்கும் ஃபண்டிங் பார்ட்னர். அது போக இன்னும் 2-3 NBFCs இருக்குது, பேர் தெரியாத NBFCs. ஆனால் அவங்களாம் NBFC ரிஜிஸ்டர்ட் வித் RBI. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஃபண்டிங் பார்ட்னர்ஸ். இப்போ டெக்னாலஜி மட்டும் வந்து போஸ்ட்பே ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆப்பெல்லாம் வந்து போஸ்ட்பேலேருந்து வந்துடும், பட் காசு வேறு இடத்துலேருந்து வரும். ஓகே, போஸ்ட்பே எப்படி அப்படின்னா இவங்களும் வந்து இது வந்து ப்ரீபெய்ட் கார்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீபெய்ட் கார்டுனா என்ன? நீங்கள் ஏற்கனவே பணம் லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். போத் டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ரெண்டுமே இதில் அவைலபிள். அதே மாதிரி கிரெடிட் கார்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிரெடிட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு 2000 ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் கொடுக்குறாங்க. மோரார்லெஸ் இது வந்து சேம் ஸ்லைஸ் கிரெடிட் கார்டு மாதிரியோ ஒரு 1 கார்டு மாதிரியோ அது மாதிரி தான் ஒர்க் ஆகுது. பட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸு? அதுக்கப்புறம் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன? எப்போவுமே நம்ம அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த கார்டு வாங்கலாமா, மற்ற கார்ட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இந்த கார்டு வாங்கலாமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு போஸ்ட்பே வாங்குறதுக்கு காசு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆக்டிவேஷன் சார்ஜ், பையிங் சார்ஜ் அந்த மாதிரி எந்த சார்ஜும் கிடையாது. ரினிவல் சார்ஜ் எதுவுமே கிடையாது, எல்லாமே 0 தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெண்டு டுடே பே நெக்ஸ்ட் மந்த். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு உருட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா கிரெடிட் கார்ட்ஸுமே இந்த மாதிரி நியூ ஏஜ் கிரெடிட் கார்டு இல்லாமல் டிஃபால்ட் பேங்க் கிரெடிட் கார்டுன்னு பார்த்தீங்கனாலே இந்த மாதம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அடுத்த மாதம் தான் பே பண்ணுவீங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரெடிட் பீரியட்னு இதை சொல்லுவாங்க. இது மற்ற கிரெடிட் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 45 டேஸ், மேக்ஸிமம் 55 டேஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 45 டேஸாவது உங்களுக்கு டைம் மற்றதில் கிடைக்கும். ஆனால் போஸ்ட்பேயில் எப்படின்னா 30 டே டைம் தான். எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகிடும். 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை கட்டிடணும். அப்போ தான் வந்து அது டிஃபால்ட் கிடையாது, இல்லைனா அது டிஃபால்ட்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ 20ஆம் தேதி ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1ஆம் தேதி அதுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்கு 10 நாள் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் பீரியட் டைமு. ஸோ இது வந்து ரொம்ப கன்சீல் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வெப்சைட்டில் இல்லை. நான் வந்து ஒவ்வொரு இடமா போய் தேடி சிக்கி சின்னாபனமாயிட்டேன், எதுவுமே இல்லை. அஃப்கோர்ஸ் இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே தனியாக ஒரு இடத்துல ஓரமாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஓப்பனாக இல்லை எனக்கு இந்த பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து நான் வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் தேடுறேன், எல்லா ப்ராடக்ட்டையும் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது.
ஸோ நிறைய ஆன்லைனில் தேடி தான் போடுறேன். பட் இந்த போஸ்ட்பே வந்து இருக்கிறதுலே ரொம்ப டஃப். இதுக்கு முன்னாடி ஒன் கார்டெலாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் அதை விட போஸ்ட்பேயோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது எடுக்கிறது. இதுவே ரொம்ப தப்புன்னு நான் சொல்லுவேன். இது போக இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. help@postpe.app இதெல்லாம் இருந்தால் நீங்கள் இங்கே தான் பேசிக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் இப்படி தான் இருக்குது போஸ்ட்பே. ஓகே, அடுத்து பே எனிவேர் இன் ஸ்டோர் ஆர் ஆன்லைன். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். நீங்கள் எங்கே வேணால் பே பண்ணிக்கலாம். QR கோடு ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், கார்டு டு கார்டு ட்ரான்ஸ்ஃபர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் அனுப்புறது, UPI ஜிபே எப்படிலாம் பண்ண முடியுமோ அதை மாதிரி நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஏன்னா பாரத் பே வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அவங்க வந்து UPI ஃபெசிலிட்டிஸையும் இது கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் வச்சு பே பண்ணுறது, QR கோடு ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸ், EMI த வே யூ வாண்ட் அப்படின்னா, இப்போ ஸ்லைஸ் மாதிரி ஒரு பேமெண்ட்டை 3ஆக வகுத்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக கட்டலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி வரும். முடியாது, அதான் பதில். நீங்கள் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அடுத்த மாதம் 1ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகும், 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டிடணும். கட்ட முடியவில்லை என்றால் அது டிஃபால்ட்டு. இல்லை அப்படின்னா 3, 4, 5, 6 இந்த மாதிரி 4 EMI ஆப்ஷன் இருக்குது. 3 மாதம் எடுத்துக்கலாம், 4 மாதம் எடுத்துக்கலாம், 5 மாதம் இல்லை 6 மாதம் எடுத்துக்கலாம். மினிமம் இன்ட்ரெஸ்ட் 18%, மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் 27%. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பேமெண்ட்டை வந்து 3ஆக பகுத்து இந்த ஸ்லைஸ் மாதிரி கட்டலாமா அப்படின்னா பண்ண முடியாது. இந்த ஸ்பெண்ட் டுடே பே நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கன்சீல்டு சர்க்காஸ்டிக் இன்ஃபர்மேஷன். அதை பார்த்து யாரும் ஏமாந்துடக்கூடாது. ஓகே, ஸோ இந்த QR கோடு மிஷின் ஆன்லைனில் ஏற்கனவே பார்த்தாச்சு. இங்கே வந்து உங்களுக்கு என்ன லிமிட் இருக்கோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். லிமிட்டு, யூஸ்டு, அவைலபிள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ரீபெய்ட் கார்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் KYC போகணும். எப்படி இருந்தாலுமே நீங்கள் ஃபுல் KYC போகணும். ஆனால் ஃபுல் KYC போனால் தான் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கிடைக்கும். நீங்கள் ப்ரீபெய்ட் கார்டை நான் ஃபண்ட்ஸ் லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன், என் பசங்களுக்கு இதை வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபுல் KYC கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபுல் KYC அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப், ID ப்ரூஃப், வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுறது தான் ஃபுல் KYC. நீங்கள் ப்ரீபெய்ட் கார்டை மட்டும் யூஸ் பண்ணால் அது தேவையில்லை, பார்ட் KYC இருந்தாலே போதும். பட் கிரெடிட் லிமிட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் KYC பண்ணியே ஆகணும். சரி, கிரெடிட் லிமிட் வேணால் கிரெடிட் ஸ்கோர் பார்ப்பாங்களா? கண்டிப்பாக பார்ப்பாங்க. எங்கேயுமே பார்க்க மாட்டோன்னு போடல, ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வந்து சம்மதிக்கணும் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதே அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து டோட்டல் டியூஸ் 30,000 இருக்குது. நீங்கள் எந்த மாதம் எத்தனை மாதம் EMI வேணும்னு கேட்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 1.5% per month. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப கொடூரமான வட்டி விகிதம். ஆனால் ரொம்ப பாலிஷ்டாக நீட்டாக ஒரு ஆப் டிசைன் பண்ணி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ட்ராப் தான் இது. நான் வந்து வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சிம்பிளாக சொல்லணுன்னா டெக்னாலஜி ட்ராப்பு. ஸோ பர்சனலைஸ் டேஷ்போர்டு, அந்த சிம்பிள் ஸ்கேன், இந்த QR கோடு ஸ்கேன் பண்ணுறது, மணி டு யுவர் ஃப்ரெண்டு ஆர் அக்கௌண்ட்டு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹேசில் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஹேசில் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றை வச்சு என்னெல்லாமோ விற்கிறானுங்க, எவ்வளோ இல்லாமல் சார்ஜ் பண்ணுறானுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ மேஜிக் ஆல் இன் ஒன் கார்டாக இருக்கலாம், இருக்கும், சொல்ல முடியாது. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கார்டை வருது நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த கார்டு வாங்குவீங்களா எனக்கு தெரியல, எந்த கார்டுமே வாங்க முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி அவங்களே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. எங்கன்னா இந்த டவுன்லோட் த ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர் இருக்குது இல்லையா, இதுலேயே அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ்பேக் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணால் மட்டும்தான் கேஷ்பேக் கிடைக்கும். நார்மல் ஸ்பெண்டிங்க்கு கேஷ்பேக் கிடையாது. அட்லீஸ்ட் அவங்க இருக்குன்னு போடல. ஸோ 5% வரைக்கும் தான் கேஷ்பேக் இருக்குது. அதுவுமே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிடிக்காத ஃப்ரெண்ட் யாராக இருந்தால் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் அப் டு 30 days. இது வந்து ரொம்ப தப்பு, இது வந்து ரொம்ப மோசம் எனக்கு தெரிஞ்சு. மாரலாக தப்புன்னு நான் சொல்லுவேன், லீகலாக தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 50 நாள் கூட கொடுக்கல. ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஸ்லைஸ் பண்ணி 3ஆக பே பண்ண முடியலன்னாலும் நீங்கள் வந்து ஒரு 50 நாளாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் கொடுத்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, ஒன் பில் மல்டிபிள் டிரான்சாக்ஷன், போஸ்ட்பே அக்ரிகேட்ஸ் ஆல் யுவர் டிரான்சாக்ஷன். என்னடா இது, எத்தனை டிரான்சாக்ஷன் மேலே ஒரு பில்லு தானே, இதெல்லாமா ஒரு ஃபீச்சராக நீங்கள் போடுவீங்க? ஓகே, கம்ப்ளீட் யுவர் KYC கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். 1000 ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் அப்ரூவல் கொலாட்டரல் இல்லாமல் தான். ஏன்னா இது எல்லாமே பர்சனல் லோன்ஸ் தான், கொலாட்டரல் இல்லாமல் தான் கொடுப்பாங்க.
ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேஞ்ச் வந்து 18% இருந்து 27%. இஎம்ஐ டென்யூர் வந்து 3 to 6 months தான். ஸோ 18 months 12 months ஆப்ஷன் கூட கிடையாது. லீவ் அவுட் 18 months 12 மாதம் ஆப்ஷன் கூட கிடையாது. இது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் கார்டு, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா வாங்கி 6 மாதத்தில் கட்டினீங்கன்னா 9,000 ரூபா வட்டி கட்டணும், கிட்டத்தட்ட 10%. ஓகே, இது 18%ங்கிற பெர் இயர். ஸோ இதை வகுத்து நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு தான் கட்டுறதுனால 9,000 கட்டுறீங்க. ஸோ என்பிஎஃப்சி பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டன் மெர்கன்டைல் லிமிடெட், லண்டன் கிளப், இதெல்லாம் வந்து யாருன்னே தெரியல. ட்ரில்லியோ லோன்ஸ் மட்டும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மற்ற 2 பேரும் யாருன்னு தெரியல. ஒரு தடவை நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுமே வந்து ஃபுல்லாக இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து help@postpe.app எதாக இருந்தாலும் இங்கே தான் பேசணும். அவங்களுக்கு ஒரு டேர்ன் அரவுண்ட் டைம் கார்ப்பரேட் பாலிசியில் வச்சுருப்பாங்க. உங்கள் பணம் காணாமல் போயிடுச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப வேகமெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க. பட் ஸ்டில் 1 million டவுன்லோட்ஸ் போயிடுச்சு. நம்ம ஆளுங்க எந்த கிரெடிட் கார்டு கொடுத்தாலும் வாங்குவாங்க போல் இருக்கு. இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வாங்கலாமா, ஸ்லைஸ் கார்டு கூட கம்பேர் பண்ணும்போது போஸ்ட்பே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆல்வேஸ் ஐ ஓட் ஃபார் ஸ்லைஸ் நல்லாயிருக்கு. என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்லைஸை கொஞ்சம் கலாய்ச்சிருந்தாலும் ஸ்லைஸ் இஸ் பெட்டர் கம்பேர்ட் டு எனி அதர் பே லேட்டர் கிரெடிட் கார்ட்ஸ். பே லேட்டர் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து ஸ்லைஸ் வந்து எல்லா கிரெடிட் கார்டையும் விட பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. எல்லா இன்ஃபர்மேஷனும் வெப்சைட்டில் இருக்குது. அவங்க சார்ஜ் பண்ணுறதும் ஓகே தான், சொல்லிட்டு தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஓகே தான், இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எல்லாமே ஓகே தான். ஸோ இது வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது உங்கள் பர்சனல் டிசிஷன். எனக்கு போஸ்ட்பே தான் பிடிக்கும், நான் பாரத் பே தான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது பெனிஃபிட் கிடச்சிருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் எதாவது கவர் பண்ணலன்னா கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக அதையும் நாங்கள் உறக்க சொல்கிறோம். இது போக உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கமெண்ட்டில் போடுங்க. இப்போல்லாம் கமெண்ட்டுக்கு ரொம்ப ரிப்ளை பண்ணுறதே இல்லை, மன்னிச்சுக்கோங்க. சீக்கிரமாக வந்து ஃபுல் பேக் ஆன் ட்ராக் வந்துடுவோம். ஒரு சேஞ்ச் இருந்ததுனால வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ எல்லாமே ஆல் செட்டில்டு, ஆல் இஸ் வெல். ஸோ எந்த கமெண்ட் இருந்தாலும் போடுங்க. தயவுசெய்து தமிழ் இன்ஃபோபீடியா ஒரு தடவை விசிட் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பாருங்கள். அதில் இருக்கிற query ஃபார்மை யூஸ் பண்ணிக்கோங்க. எங்களை வந்து டேரெக்டாக எங்ககிட்ட பேசுகிறதுக்கு அது ஒரு மீடியம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் போஸ்ட்பே பற்றி. வேறு என்ன கார்டு பற்றி போடணும், வேறு என்ன ப்ராடக்ட்டை நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணோம், எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்டில் இருக்கிற சஜஷன்ஸ் எடுத்து தான் இப்போ நிறைய வீடியோவே பண்ணுறோம். ஸோ இனிமேலும் அது தொடரும். கண்டிப்பாக கமெண்ட் காலமை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.